திமுகவைச் சேர்ந்த கடலூர் தொகுதி மக்களவை உறுப்பினர் டி.ஆர்.வி. ரமேஷ் மீது தொடரப்பட்டுள்ள கொலை வழக்கின் விசாரணையை முடிக்க மேலும் 6 மாத கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் திமுக எம்பி டி.ஆர்.வி. ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி ஏற்றுமதி நிறுவனத்தில் பணியாற்றிய தொழிலாளி கோவிந்தராசு கடந்த 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக எம்பி ரமேஷ் உள்ளிட்ட 6 நபர்கள் மீது சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. சாட்சிகள் மிரட்டப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து வழக்கின் விசாரணை செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. வழக்கை 6 மாதத்தில் விசாரித்து முடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது கொலையான தொழிலாளி கோவிந்தராசுவின் மகன் செந்தில்வேல் தரப்பில் வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் கடந்த 6 மாதத்தில் ஒரு சாட்சியை கூட செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டது. அப்போது வழக்கின் விசாரணையை முடிக்க மேலும் கால அவகாசம் வேண்டும் என காவல்துறை தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து மேலும் 6 மாத காலம் கூடுதல் அவகாசம் வழங்கி நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார்.